உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா கிட்ட வால்ட்டோட கோட் இருக்குது. நான் இங்க வந்தது தெரிஞ்சு அவன் அலர்ட் ஆயிடுவான். டாக்டர் சிவா, நாம இங்க 1000 ஃபைல்ஸை செக் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த ஃபைலையும் செக் பண்றதுனால என்ன ஆயிட போகுது? என் கூட இருந்திருந்து நீயும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேச ஆரம்பிச்சிட்ட. சரி வா, செக் பண்ணலாம். இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. சில நேரங்கள்ல என்ன நானே காப்பாத்திக்க சின்ன சின்ன ஞாபகங்களை கண்டிப்பா பலி கொடுத்தே ஆகணும். இந்த ஃபைலை எடுத்து வச்சதே நான் தான். ஆனா இப்ப இந்த ஃபைலை இவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சே ஆகணும். கிடைச்சிருச்சு. அந்த ரஞ்சனோட ஃபைல். சக்தி, இந்த ஃபைல் கிடைச்சிருச்சு. என்ன நிஜமாவா? எங்க காட்டுங்க. இங்க பாரு. இதுல நமக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இருக்கு. எதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையோ அது எல்லாமே இதுல இருக்கு. அந்த பொண்ணோட அட்ரஸும் இருக்கு, பேரும் இருக்கு. இவகிட்டதான் ரஞ்சன் தப்பா நடந்துக்கிட்டான். சூப்பர் டாக்டர் சிவா, உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்ல. சிவா மட்டும் இல்ல, சிவா சக்தியை மிஞ்ச யாரும் இல்ல. இப்ப என்னோட ஃபைல் அது இருந்த இடத்துலயே வச்சுட்டு இங்க இருந்து போய் தொலை சக்தி. ஐயோ மனோரமா, நீ என்ன பண்ற? உனக்கு தூக்க வரலன்னு நீ பாட்டுக்கு 2 பொண்ணுங்க கிட்ட பேசலான்னு வந்துட்ட. ஆனா இங்க பாத்தியா, 2 பேரும் கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. மனோரமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது நடு ராத்திரியில பொண்ணுங்க தூங்காம ஆடிக்கிட்டா இருப்பாங்க. அடியே சக்தி, நான் உன்கிட்டதான் முக்கியமா பேச வந்தேன் தெரியுமா? இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லட்டா? யாரோ வந்து என் நெஞ்சு மேல 50 கிலோ வெயிட் வச்ச மாதிரி இருக்கு. நிஜமா, நான் எப்பெல்லாம் உன்னை திட்டுறேனோ அப்பெல்லாம் உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்ப தப்பு பண்ணாலும் சரி, எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி இருக்கு. இருக்காதா பின்ன? பொண்ணுங்க தப்பு பண்ணுனா அந்த பழி அம்மா மேலதானே விழும். எனக்கு என்னமோ நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் ஏன் தடுக்கலன்னு தோணுது. உன்னை திட்டி மிரட்டி பயமுறுத்தி உன்னை அப்பவே தடுத்து நிறுத்திருக்கணும். சரி, எல்லாம் என் தப்புதான். என் மகாராணி ரீமா, என் ஜல்லக்குட்டி, அவ்வளவுதான். நீ எங்களை விட்டு போயிடுவ. நாளைக்கு நாங்க உன்னை வழி அனுப்பி வைக்கணும். பாரு சக்தி, இவ நாளைக்கு விட்டு போயிடுவா. கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் கல்யாணம் முடிஞ்சு போயிடுவ. இந்த அம்மா பொண்ணு உறவே இப்படிதான். அம்மா எவ்வளோ அன்பா குழந்தைங்களை வளர்க்குறா, அப்படியே பூ மாதிரி. ஆனா ஒரு நாள் ராஜகுமாரன் வந்து பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிடுவான். இன் ஷார்ட், எத்தனை காலம் நீ என் கூட இருந்தாலும் சரி, நாம சண்டையே போடக்கூடாது. நம்ம 2 பேரும். மனோரம்மா, அவ தூங்கிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் அவளுக்கு கேக்குமா என்ன? முழிச்சிருந்தானா இவ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி உனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பா. சரி பரவாயில்ல, தூங்கு. பாத்தியா, துப்பட்டாவால முகத்தை மூடி தூங்கிட்டு இருக்கா. அவ்வளோ கோவம். இனிமேல் சித்திய பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்ப.
சரி, தூங்கு தூங்குடி என் செல்ல குட்டி. என்ன நடக்குது? சக்தி இந்த மாதிரி முகத்தை மூடி தூங்க மாட்டாளே, அவளுக்கு மூச்சு அடைக்குமே. டாக்டர் சிவா இருங்க, எனக்கு அக்கா ஃபோன் பண்றாங்க. அக்கா அக்கா ஒரு குட் நியூஸ். நமக்கு ரஞ்சனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. இனிமே நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான், நம்ம ஜெயிச்சிட்டோம்க்கா, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனா உன் சித்தப்பாவும் சித்தியும் தோத்துட்டாங்க சக்தி. இப்பவே வீட்டுக்கு வா. நீ மட்டும் பெருசா வேலை பாப்ப, ஆனா நான் மட்டும் உன்னை ஏதாவது சொல்லிட்டா என் மனசே பாரம் ஆயிடுது. ஆனா நீ எப்பயும் என் பேச்ச கேக்குறதே இல்ல. அது எனக்கு கஷ்டமா இல்லாம வேற எப்படி இருக்கும்? சித்தி, நான் ஒன்னும் உங்க பேச்ச கேட்காம இல்ல. நீங்க எனக்கு என்ன கத்து கொடுத்திருக்கீங்களோ அதத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எது சரியா படுதோ அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் சித்தி. இதுதான் சரியும் கூட. என்னோட அக்கா அந்த கேவலமான ஆளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அதோட ரஞ்சனுக்கு எதிராக ஆதாரமும் கிடைச்சிருச்சு. என்னடி ஆதாரம்? எத்தனை முறை நீ ஆதாரத்தை கொண்டு வருவ? நீ வாய மூடிக்கிட்டு இப்ப வீட்டுக்கு வா. நீங்களும் யார் சைடு நிக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கடவுளே. அவங்க கூட தானே? பரவாயில்ல, வாழ்க்கையில எத்தனையோ முறை என் பக்கம் யாருமே இல்லாம இருந்திருக்காங்க. காலமும் இல்ல, நேரமும் இல்ல, நீங்களும் இருந்ததில்ல. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் போராடினேன், அதுல ஜெயிக்கவும் செஞ்சேன். இந்த முறையும் நான் போராடி கண்டிப்பா ஜெயிப்பேன். சக்தி, ரீமா சேனோட கல்யாணத்தை நிறுத்த தேவையான ஏற்பாடுகளை நீ செய். ஆனா நான் உனக்கு அந்த ரஞ்சனோட கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.